இன்றைய இந்த நிகழ்ச்சியின் இறுதி அம்சமாக போதையிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டிய இளைய சமுதாயம் என்ற ஒரு தலைப்பு நமக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தலைப்பு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு தலைப்பு. பல வருடங்களாக இந்த தலைப்பை நம்முடைய பள்ளிவாசல்கள் மிம்பர்களிலும் ஒவ்வொரு சந்திகளிலும் வெளியூர்களிலும் இணையதளங்களிலும் ஒரு விழிப்புணர்வுக்காக நாங்கள் பேசிக்கொண்டிருப்பது நீங்கள் எல்லாருமே அறிந்த ஒரு விடயம். இருந்த போதிலும் அவசியமான ஒரு விஷயம் அதிகமாக பேசப்படுவது வழமைதான். எது ரொம்ப முக்கியமாக இருக்குமோ அது ரொம்ப திரும்ப திரும்ப இந்த சமுதாயத்துக்கு விழிப்புணர்வுக்காக பேசப்பட வேண்டும். மக்கள் அதிலிருந்து மனம் மாற வேண்டும், திருந்த வேண்டும் என்றால் அந்த விஷயத்தை நாம் பேசிக்கொண்டு தான் இருக்க வேண்டும். அது இயல்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு உரை ஆற்றப் போனாலும் அந்த உரைக்கு முன்னால் வார்த்தைகளில் சிறந்தது உண்மையான ஒரு வார்த்தை அல்லாஹ்வுடைய வேதம், கலாச்சாரத்தில் சிறந்தது அல்லாஹ்வுடைய தூதருடைய கலாச்சாரம். இது இரண்டையும் தவிர புதிதாக வந்தவைகளெல்லாம் காரியத்தில் கெட்டது. அந்த கெட்ட காரியம் முழுக்க நூன செயல் பிதஅத்து, அந்த பிதஅத்தெல்லாம் வழிகேடு நரகத்தில் என்று சொல்லிவிட்டு உரை நிகழ்த்துவார்கள். ஏனென்றால் அது காலத்தின் தேவை, மக்களுக்கு அவசியம் போதிக்கப்பட வேண்டிய ஒன்று. எப்போதுமே மக்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்ற வேண்டும். இதைத்தான் தமிழிலே உரையாற்றக்கூடியவர்கள் துன்யா ஆஹ்ராவுடைய வெற்றி அல்லாஹ் தாலா மேலான தீனில் வச்சுக்கான். தீன் என்பது அல்லாஹ்வோட கட்டளை, ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கை வழிமுறை. இவை இரண்டையும் அணுவாக பின்பற்றி வாழ்கிறதுல தான் ஈருலக வெற்றியும் தங்கியிருக்குன்னு சொல்லிட்டு பயம் பண்ணுறாங்க. இது உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபில் பேசினது அழகான ஒரு தமிழில் பேசுகிறாங்க. தீன் என்பதுக்கு டெஃபினேஷன் சொல்கிறாங்க, அல்லாஹ்வோட கட்டளை, ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கை வழிமுறை. அது ரெண்டையும் அணுவாக பின்பற்றணும், அதில் தான் வெற்றி இருக்குங்கிறாங்க. இதைத்தான் நம்மளும் பல காலங்களாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இதை சொன்னதுனால விமர்சிக்கவும் படுறோம். தீன் என்பது அல்லாஹ்வோட கட்டளை, ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கை வழிமுறை, வேறு ஒன்றும் இல்லையே. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் ஏன் சொல்கிறாங்கன்னா அது அவ்வளோ அத்தியாவசியமான ஒன்று. அப்போ ஒரு சமுதாயத்தில் எது அத்தியாவசியமானதோ அதை அதிகமாக பேசுகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விடயந்தான். அந்த வகையில் அண்மை காலமாக நம்முடைய சமுதாயத்தில் இலங்கை போன்ற நாடுகளில் அந்த போதை வஸ்து பாவனை ரொம்ப அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த போதை சம்பந்தமாக இன்டர்நெட் அல்ல, அப்போவே அல் குர்ஆன் தெளிவாக இது தவறானது, பிழையானது, இதை விட்டுடுங்கன்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டார். 5வது அத்தியாயத்தினுடைய 90வது வசனம் இன்னும் அழகாக தெளிவாக அதை சொல்லி காட்டுது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான். ஈமான் கொண்டவர்களே, இந்த போதையும் சூதும் கற்களை சிலைகளை நீங்கள் வணங்குவதும் அம்பறிந்து குறி சொல்வதும் ஷைத்தானின் அருவருக்கத்தக்க செயல்களில் இருந்தும் உள்ளதாகும். ஃபஜ்தனிபூ, அதை விட்டு விடுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடையலாம் என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் மாயிதாவினுடைய 90வது வசனத்தில் சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். ஆக இந்த போதை சம்பந்தமாக அப்பவே அல்லாஹ்வுடைய வேதம் நமக்கு அது தப்பானது விட்டு விடுங்கன்னு சொல்லியாச்சு. அந்த போதை என்று சொல்லும்போது அது என்ன வகையில் இருந்தாலும் அது பொதுவான ஒரு வார்த்தைக்குள்ளே அடங்கி போகுது. முஸ்கிர், போதை தரக்கூடியது அப்படிங்கிறது. அது திரவமாக இருந்தாலும் சரி, திண்மமாக இருந்தாலும் சரி, புகையாக இருந்தாலும் சரி, ஒரு மாத்திரையாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் போதை தரக்கூடியது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, மா அஸ்கர கதீருஹு ஃபகலீலுஹு ஹராம். எந்த ஒரு வஸ்துவை எடுத்துக்கொண்டால் போதை தருமோ அதை கொஞ்சமாக எடுத்துக்கொண்டாலும் ஹராம் அப்படிங்கிறாங்க. ஒரு பெரிய அளவு எடுத்துக்கிட்ட போதை வருமென்றால் அதை கொஞ்சமாக பாவிச்சாலும் ஹராம் தான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ எப்படி அதை இருந்தாலும் அந்த போதை ஹராமாக்கப்பட்டது. இன்னைக்கு அது வேறு பெயர்களை பயன்படுத்தப்படுது. ஆரம்ப காலங்களில் இலங்கையில் இந்த அபினுங்கிறது கிட்டத்தட்ட 1970ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் ஒரு பரவலான ஒரு பெரிய போதையாக இருந்து வந்துச்சு. ஆனால் இன்றைக்கு வேறு பெயர்களை
அது பெயர் சொல்ல நாம் விரும்பல, பல பெயர்களில் பல வடிவங்களில் இந்த போதைப் பொருள் இன்னைக்கு பாவனையில் சமுதாயத்தில் தாண்டவம் ஆடிட்டு இருக்கிறத பார்க்கலாம். இந்த போதைப் பொருளால் மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், குடும்பத் தலைவர்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்கிறது நாம் எல்லாருமே அறிந்த ஒரு விடயம். அன்புக்குரியவர்களே, இந்த போதை என்பது கொள்கைகள், மதங்கள், இனங்கள் என்று பார்க்காமல் எல்லா மக்களும் சேர்ந்து கைகோர்த்து நம்முடைய சமுதாயத்தில் இருந்து ஒழித்து அழிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம். அவசியமான ஒரு தேவையாக இது இருக்கிறது. இதனுடைய பாதிப்புகள் இம்மையில் எப்படி, மறுமையில் எப்படி என்கிறதையும், நம்முடைய சமுதாயத்தினுடைய நிலை எப்படியெல்லாம் மாறும் என்பதையும் கண்ணூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். உலகத்தில் உள்ள புத்திஜீவிகள், சமூக ஆய்வாளர்கள் எதிர்வுகூறல்களையும் இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் கூறிக்கொண்டிருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஒரு காலத்தில் இந்த போதை என்பதை வெறும் சாராயமும் கஞ்சாவும் என்கிறதோடு நிறுத்தி கொண்டிருந்தோம். பிறகு தூள் என்கிற ஒரு வார்த்தை நம்மளிடத்தில் பயன்பாட்டுக்கு வந்தது. ஆனால் இன்றைக்கு என்னென்னமோ பெயர்களில் எப்படியெல்லாம் இது பயன்படுத்தப்படுகிறது. எங்கேயோ ஒரு மூலையில் யாரோ ஒரு போதை பாவனையாளர் என்று நம்மெல்லாம் அதிசயித்து போன காலம் கடந்து, பக்கத்தில் இதோ வீட்டுக்குள்ளே, முன் வீட்டில், ரோட்டில், நம்முடைய ஊரில் என்றெல்லாம் இந்த பாரிய போதை பாவனையாளர்களை கண்ணூடாக காணக்கூடியதாக இன்னைக்கு இருக்கக்கூடியதையும் அவதானிக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் ஒரு விடயத்தை சொல்லி இருக்கிறது என்றால் அது எவ்வளவு ஒரு அழகான வாழ்க்கை நெறி என்பதை நம்மெல்லாம் இந்த சமூக நடத்தைகளை பார்த்து புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறோம். என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நெறியை இப்படித்தான் அமைய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக நமக்கு காட்டி தந்து இப்படி நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி தந்திருக்கின்றார்கள். அப்படி நடந்து கொள்கின்ற போது நாம் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு மனிதன் தேடக்கூடியது இந்த நிம்மதி ஒன்றைத்தான். இந்த நிம்மதியை தேடித்தான் மனிதன் அலைந்து கொண்டிருக்கிறான். எதிலெல்லாம் கை வைக்கிறான். ஏன் இந்த போதைப் பொருளில் கூட சிலர் கை வைப்பது ஒரு மன நிம்மதிக்காக, டென்ஷனுக்காக, ரிலாக்ஸ், அமைதி, இதுக்காக இவன் கை வைக்கிறான். சினிமா துறைகள், பாடல்கள், கதைகள், கட்டுரைகள், நாடகங்கள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு விரக்தி ஏற்படும் போது, கவலை ஏற்படும் போது, கஷ்டம் ஏற்படும் போது மது அருந்துவதாகத்தான் கதைகள் அளந்திருக்கின்றார்கள். அதனால்தான் பாடல்களில் இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேண்டும், ஊத்திக்கிறேன் கொஞ்சம் என்று எழுதுறான். அப்ப அந்த போதை வஸ்து பாவனையால தான் நிம்மதி இருக்குது என்று இந்த மக்களிடத்தில் ஒரு மாயையை உருவாக்கணும். 16வது அத்தியாயத்தினுடைய 97வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா நிம்மதிக்கான வழி இன்னா இருக்குது அப்படின்னு கூப்பிட்டு கூக்குரலிட்டு அழைத்து சொல்றான் பாருங்க. மன் அமில சாலிஹன் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبةங்கறான். ஆணோ பெண்ணோ ஈமான் கொண்ட நிலையில் நல்லமல் செய்து விட்டால் உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை தருகிறேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சூரத்து நஹல் 97வது வசனத்துல அழைப்பு விடுக்கிறான். வாங்க நிம்மதியான வாழ்க்கைக்கு இதோ வழி அப்படின்னு கூப்பிடுறான் பாருங்க. அப்போ ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு இஸ்லாமிய வாழ்க்கை நெறி அழகான வித்துட்டு இருக்குது. இப்படி இருந்தா உனக்கு நிம்மதி இருக்குது, எதுக்கு நீ கஷ்டப்படுற? அழகான ஒரு வாழ்க்கை நெறிய இஸ்லாமிய மார்க்கம் தந்திருக்குது. அப்போ ஒரு மனிதன் என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, எப்படி உடுக்க வேண்டும், எப்படி உடுக்கக்கூடாது, எப்படி எல்லாம் உங்களுடைய உறவுகள் இருக்க வேண்டும், யார் யாரை திருமணம் முடிக்க வேண்டும், எப்படி திருமணம் முடிக்க வேண்டும் என்றெல்லாம் சட்டம் போட்டிருக்கின்றால் அந்த சட்டங்கள் அத்தனையிலும் ஒரு மனிதனுக்கு நிம்மதி இருக்கிறது சகோதரர்கள். ஒரு மனிதனுக்கு அதிலே அமைதி இருக்கிறது. அந்த மனிதனுக்கு நிம்மதியும் வெற்றியும் மறுமையில் ஈடேற்றமும் இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆன் ஒன்றை தடுக்கிறது என்றால் கண்டிப்பாக அது நமக்கு ஒரு எதிரானது. அதுவெல்லாம் நமக்கு நோயை தரக்கூடியது, மன அமைதியை குலைக்கக்கூடியது என்பதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே இஸ்லாமிய மார்க்கம் சில விஷயங்களை, இதையெல்லாம் தீண்டக்கூடாது, இதெல்லாம் உங்களுக்கு தகாது, இது தப்பு, இது கூடாது,
இதெல்லாம் சரிவராது என்று தடுத்திருக்கின்ற அந்த பட்டியலிலே போதைப் பொருளும் ஒன்று. போதை பாவனை தடுக்கப்பட வேண்டியது, அது கூடாது, அது மனிதனுக்கு அழிவை தரும் என்று இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தடுத்திருக்கின்றது. இன்றல்ல நேற்றல்ல, ஆரம்ப காலத்திலேயே இந்த போதைப் பொருளால் ஒரு நிம்மதி இருக்கிற மாதிரியான ஒரு மாயை உருவாகி இருக்கிறது. அதனால்தான் ஒரு ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு நபித்தோழர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார். யா ரசூலல்லாஹ், இன்னா மின் அர்தின் பாரிதின் நஜ்தைத் பிஹா ஷதீதன், நாங்கள் ஒரு குளிர் பிரதேசத்திலிருந்து வருகிறோம், அதில் மேல் வருத்தி கடுமையாக பாடுபட்டு உழைக்கிறோம். வஇன்னா நஜிது ஷராப மின் ஹாதில் கம், கோதுமையால் தயாரித்த ஒரு குளிர் பானம் அங்கு எங்களுக்கு கிடைக்கிறது, அதை குடித்தால் அந்த குளிரையும் தாங்க முடியும், எங்கள் மேலிலே உள்ள உடலில் உள்ள வலிகளும் எங்களை விட்டு போய்விடுகிறது, அருந்தலாமா என்று ஒரு கேள்வி கேட்கின்றார். பெயின் கில்லராகவும் இருக்குது, குளிருக்கும் அது நல்ல ஒரு மருந்தாக இருக்குது. தயாரிச்சது என்னமோ ஹராமான பொருள் இல்லை, கோதுமையால தான், பாவிச்சிடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க. விவரமா சொல்லி, விளக்கத்தை சொல்லி, சிச்சுவேஷன் சொல்லி, அதனுடைய பிரதிபலிப்பு சொல்லி, ஹலாலான ஒன்றில் தயாரிச்சது தானே என்றெல்லாம் சொல்லி பாவிச்சிடலாமா என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி ஒரு கேள்வி கேட்டார்கள். ஹல் யுஸ்கிர், அதை குடித்தால் போதை வருமா என்று ஒரு கேள்வி கேட்டார்கள். எதை வேணுமென்றாலும் தயாரித்து எப்படி வேணுமென்றாலும் அதை உருவாக்கி இருக்கலாம். கேள்வி என்னென்றால் அதை குடித்தா போதை தருமா? ஏன்னா இப்போ கல் கூட ஈச்சம்பழத்தில் தான் தயாரிக்கிறான். சீனி, ஈச்சம்பழம், பல வகைகளை வச்சு தான் கல் தயாரிக்கிறான். குடிச்சிடலாமா? ஹலால் தானே எல்லாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஹல் யுஸ்கிர், போதை தருமா என்றார்கள். ஆம் யா ரசூலல்லாஹ், போதை தரும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது ஹராம், குடிக்க வேண்டாம் என்று தடுத்து விட்டார்கள். அன்புக்குரியவர்களே, இப்படி இந்த போதைப் பொருள் என்ன வடிவத்தில் வந்தாலும் அது ஹராம் என்பதை நாங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சமுதாயத்தில் இந்த போதை என்று சொன்னாலேயே நாம் கஞ்சாவிலிருந்து, அவினிலிருந்து, தூள் வரைக்கும் ஆரம்பித்து இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்டல் மெத் வரைக்கும் நம்ம போகிறோம். பீடி சீக்கிரட்டை நம்ம கணக்கு இருக்கிறதே இல்லை, அதை போதைப் பொருளாக நினைக்கிறதே இல்லை. ஏன்னா எல்லாரும் கடையில் விற்கிறாங்க, ரோட்டில் பாவிக்கிறாங்க. சில பள்ளிவாசல்களை சுஜூதி செய்யும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னே அங்கே ஒரு பீடி மஸ்தான் சுஜூதி செய்திருக்கிறார், மூக்கை வச்சு சுஜூதி செய்ய முடியலை. அப்போ இப்படியான இந்த பீடி சிகரெட் நம்முடைய சமுதாயத்தில் சர்வசாதாரணமாக கருதப்படுது. அது போதையாக நினைக்கிறதே இல்லை. அங்கிருந்து நம்ம இதை ஆரம்பிக்கணும். இந்த பீடி சிகரெட்ல இருக்கிறது போயிலை. இந்த போயிலை நெக்கோட்டின், அந்த நெக்கோட்டின் போதை தரக்கூடியது. அந்த போயிலை நம்ம வெத்திலை போடும்போது வைக்கிறோமே போயிலை, அது கூட போதை தான். அந்த போயிலை கூட நம்ம சாப்பிடக்கூடாது. அப்ப இந்த போயிலைகளால் என்னென்ன ஆபத்துக்கள் ஏற்படுதுங்கிறது நமக்கு தெரியும். இதை நம்ம நினைக்கிறதே இல்லை, அது போதையா நினைக்கிறதே இல்லை. ஆனால் அது பெரிய ஒரு போதை. அதை நம்முடைய இலங்கை நாட்டினுடைய சுகாதார அமைச்சினுடைய புள்ளி விவரத்திலேயே நம்ம பார்க்க முடியும். என்ன இலங்கை நாடு நமக்கு சொல்லித் தருதுன்னு சொன்னால், இலங்கையினுடைய சுகாதார அமைச்சு ஒரு அறிவித்தல் தருது. வருஷத்துக்கு 25,000 27,000 வரை பீடி சிகரெட்டால் மட்டும் மரணிக்கிறார்கள். இது கவர்மெண்ட்டுக்கு கிடைச்ச புள்ளி விவரம். என்றால் பதிவு செய்யப்படாத மரணங்களும் அடக்கங்களும் எவ்வளவு இருக்கு. அப்ப புகைத்தலால் வெறும் பீடி சிகரெட் தான். அதனால வருஷத்துல 25,000 பேர் காலி ஆகுறோம் நம்ம. அப்ப மற்ற பெரிய போதைகளால எத்தனை பேர்? இப்ப இந்த கொரோனா நம்ம எல்லாம் எப்படி அவதிப்பட்டோம், ஓடி திரிஞ்சோம். கொரோனாவால் ஒரு நாளைக்கு 15 பேராம் 20 பேராம் அப்படின்றோம். ஒரு நாளைக்கு 70 பேர் சாதாரணமாக சிகரெட்டால் போடுறாங்க. இதை பற்றி நம்ம யோசிக்கவே இல்லையா? கொரோனாவை கண்டு பயந்ததை விட சிகரெட்டை கண்டு பயந்து ஓடி இருக்கணுமே. ஏன் அது கணக்கெடுக்கிறோம் இல்லை. இதனால் ஒரு சாரார் கம்பெனி நடத்துகிறாங்க, தொழில் செய்கிறாங்க, வியாபாரிகள் கடையில் போட்டு விற்கிறாங்க, லாபம் எடுக்கிறாங்க. இன்னொரு சாரார் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் கவலைக்குரிய ஒரு விடயம் என்ன தெரியுமா? 25,000 பேர் சாகுறாங்கன்னு சொன்னால்
அதில் ஒரு 12,000 பேர் சிகரெட்டு குடிக்காம பக்கத்தில் இருப்பவர்கள் என்பதையும் டாக்டர் கீத்மூர் போன்ற அறிஞர்கள் சொல்றாங்க. அந்த சிகரெட்டை குடிப்பவர்களுக்கு மட்டுமல்ல அந்த பாதிப்பு, அந்த புகையை அவர்கள் வெளியில் விடுறாங்க இல்லையா, அதை நுகரும் போது பக்கத்தில் இருக்கிற மனைவி, பிள்ளைகள், கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் அந்த பாதிப்புக்கு உள்ளாகுது. அப்ப பீடி சிகரெட்டுங்கிறது எவ்வளவு பெரிய ஆபத்து. நம்முடைய நாட்டில 30 ஆண்டுகள் பயங்கரவாத யுத்தம் நடந்தது. அங்கங்கே குண்டு வெடிக்கிறது, மிதிவெடி, வயலுக்குள்ள சுடுறது, அள்ளி கொண்டாந்து நாம அடக்கிறது, எவ்வளவு அநியாயங்கள் நடந்தது. அந்த 30 வருஷ யுத்தத்தில் இலங்கை நாடு இழந்த உயிர்களின் எண்ணிக்கை அன்னளவாக 1,00,000 தான். ஆனால் சிகரெட்டு வீடியால 4 வருஷத்துல 1,00,000 பேர் செத்திருக்கிறோம் என்றால், அந்த பயங்கரவாத ஆயுதங்களை விட, அந்த பயங்கரவாத இயக்கங்களை விட ஆபத்தானது இந்த வீடி சிகரெட் என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். சுனாமி வந்துச்சு 2004. அதுக்கு முன்ன எப்ப வந்துச்சு வரலாறே இல்லை. ஆச்சரியமான ஒன்று, அந்த சுனாமி ஒரு பேரலை இலங்கையின் கரையோரங்களை தாக்கி அழித்த உயிர்களின் எண்ணிக்கையும் 1,00,000க்குள்ளதான் வருது. 87,000க்கு உள்ளதான் அந்த உயிர்கள் வருது. அவ்வளவு பெரிய சுனாமியால் மரணித்ததை விட 4 வருஷ சிகரெட் பாவனை 1,00,000 பேரை சாவடிச்சிருக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய ஆபத்தான விடயம் இந்த வீடு சிகரெட்டுங்கிறத நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அப்போ கொம்பனி நடத்துறது, வீடு சுற்றி கொடுக்கறது, இலவோயில் பார்க்கறது, லேபல் போகிறது, இதை கடையில் வேண்டி விற்கிறது, சில்லறை கடையிலையும் விற்கிறாங்க, தேயிலை கடையிலையும் விற்கிறாங்க பீடி சிகரெட்டு. இப்போ எவ்வளோ பெரிய ஆபத்து. மனிதனை சாவடிக்கிற ஒரு விஷத்தை விற்றுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. சிலர் இதை சொன்னால் என்ன சொன்னாங்க, நாங்கள் வீடு சுற்றி தான் பிள்ளைகளுக்கு சோறு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோன்ட்டு. ஹராத்தை செஞ்சு பிள்ளைகளுக்கு சோறு கொடுக்கக்கூடாது. ரிசுக்கு பொறுப்பு அல்லாஹ் எடுத்துட்டான். சூரத்துல் ஹூத் 6வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வமா மின் தாபத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிசுக்கஹா. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிசுக்கு பொறுப்பை நான் எடுத்துட்டேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்னறான் சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாஹ் ரிசுக்கு பொறுப்பை எடுத்துட்டான். நீங்கள் நினைக்கிறது வீடு சுத்தாட்டி எப்படி என்ற பிள்ளைகளை பார்க்குறேன், அதுக்கு வேற வழி அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி ஹராம் அல்லாஹ்வுக்காக விட்டுடுங்க. ஏன் இடியப்பம் சுட முடியாதா? வேற ஏதாவது தானியங்களை விற்க முடியாதா? சாப்பாடு சமைச்சு ஸ்கூல் பிள்ளைகளுக்கு விற்கக்கூடாதா? அதாவது மொத்தமாக மிளகை வேண்டி பக்கெட் பண்ணி கடைக்கு போடலாமே, ஏதாவது பண்ணலாம், ஹலாலா செய்யணும்னு நம்ம யோசிக்கணும். அப்போ அல்லாஹ் தஆலா 66வது அத்தியாயத்தின் 6வது வசனத்தில் சொல்றானே, பூ அம்புசக்கும் அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்றானே, அதை நம்ம ரொம்ப கவனிக்கணும். 2 வகையில் நாம் அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒன்று, இதை வியாபாரமாக செஞ்சு அந்த பணத்தில் பிள்ளைகளுக்கு சோறு கொடுக்கும்போது ஹராத்தில் உணவூட்டி அவர்களை நரகத்துக்கு சொந்தக்காரர்களாக பார்த்தோம். நம்ம தப்பான முடிவு எடுக்கிறோம். 2வது, இந்த வீடு சிகரெட்டை எடுத்து விற்கும்போது அடுத்தவர்களை நாம் அழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிற மாதிரி அம்புசக்கும் அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்கிற அந்த வசனம் புரிந்தால் இந்த காரியத்திலிருந்து நம்முடைய கைகளை காப்பாற்றி கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இது இந்த வீடு சிகரெட் சம்பந்தமாக நம்ம ஒரு விழிப்புணர்வு எடுத்துக்கொள்ளணும். அதுவும் போதை தான்ங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அதுபோக அதுக்கு மேலே உள்ள மற்றைய போதைப் பொருட்கள், மற்றைய பாவனைகள், இந்த பாவனைகள் இன்றைக்கு பரவலாக நம்முடைய சமுதாயத்தில் இளைஞர்கள், சின்னதுகள், பெருசுகள், பெண்கள் உட்பட இதை பாவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப பெரிய ஒரு கொடூரம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பாவனையாளர்கள் அநியாயமாக வீணாக இதுக்கு பலியாகிறாங்க. எப்படி பலியாகிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சிலருடைய லாபங்களுக்காக, பணத்துக்காக பலியாகிட்டு இருக்கிறாங்க. வியாபார தந்திரத்தில் அதுவும் ஒன்று. சொல்லுவாங்க, நம்ம படிச்சிருப்போம், இந்த எக்கனாமிக் படிக்கிறவங்க, பிஸ்னஸ் ஸ்டடி படிக்கிறவங்க, அந்த வியாபார தந்திரங்கள் படிக்கும்போது இந்த டூத் பேஸ்ட்டை முதல்ல கண்டுபிடிச்சான். கண்டுபிடிச்சா யாரு வேண்டுவா அதை பல்ல திட்டுறதுக்கு? அதுக்கு என்ன செஞ்சான்? ஃப்ரீயாக கொடுத்தான் எல்லாருக்குமே ஃப்ரீயாக கொடுத்து அப்படியே பாவிச்சு பழையினாங்க. இப்போ அதுதான் பாவிக்கணும், கரியால் தீட்டினா அது அவ்வளோவா இருக்காது அப்படின்ற உங்களோட மனநிலையை உருவாக்கினதுக்கு பிறகு அவன் விற்க தொடங்குறான். ஒரு ஊரில் யாருமே ஸ்லீப்பர் போட மாட்டாங்க.
முதல்ல எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு ஸ்லீப்பரை கொடுக்குறான். ஸ்லீப்பரை போட்டோன்னா அந்த வெயில் சூடு மண்ணிலேருந்து பாதத்தை பாதுகாத்துக்கிட்டாங்க. இப்போ ஸ்லீப்பர் தேஞ்சு வச்சு காலை வைக்க முடியலை. இப்போ ஸ்லீப்பர் காசு கொடுத்து வாங்குறான். அப்படி ஒரு தேவையை உருவாக்குறோம். இதுவெல்லாம் அந்த வியாபார தந்திரங்களாக ஆரம்ப காலத்தில் இருந்து வந்தது என்று நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனால் இந்த போதைப்பொருள் பாவனையாளர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க பயன்படுத்தக்கூடிய போதை, அவங்களுக்கு இறக்குமதியான அவங்கக்கிட்ட கையில் இருக்கிற அந்த போதையை என்ன செய்வாங்கன்னு சொன்னால், நம்முடைய சமுதாயத்தில் உள்ள இளைஞர்களிடம் இலவசமாக முதல்ல கொடுக்குறாங்க. 2-3 தடவை கொடுத்தா போதும், எடிட் ஆயிடும். அது திரும்ப அவனுக்கு தேவைப்படும். அதில் உள்ள விஞ்ஞான விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த போதைப்பொருள் பாவனையாளர்களினுடைய தலையிலே டோபமைன் என்கிற ஹோமோன் அதிகமாக சுரந்துவிடும். நம்முடைய மூளையில் நிறைய இந்த ஹோமோன்கள் இருக்கிறது. அசிட்டைட் கோலின், டோபமைன், கோர்டிசால் ஹோமோன், இது மாதிரியான நிறைய ஹோமோன்கள் இருக்கு. இந்த மெரோட்டின், இதெல்லாம் நம்முடைய தலையில் சுரக்கக்கூடிய இந்த ஹோமோன்கள். இந்த டோபமைன் ஹோமோன் அதிகமாக சுரக்கும் போது ஒரு இனம் தெரியாத ஒரு மகிழ்ச்சி அந்த மனசுக்கு உருவாகும். சந்தோஷத்துக்கு தான் அந்த ஹோமோன் சுரக்கும். அது தானாக தூண்டிவிடப்படும் போது சும்மா சிரிக்கிறதாகும். ஒருத்தன் ஒரு விஷயத்துக்கு சிரித்தா அவன் நிதானமானவன், ஒன்றுமே இல்லாமல் சிரித்தா அவன் நிதானம் தவறியவன். இது நமக்கு தெரிஞ்சது தான். அப்போ இந்த போதைப்பொருள் பாவனையால் அவனுக்கு மகிழ்ச்சி அதிகமாகும், தேவைப்படும் மூளைக்கு. அந்த நேரத்துக்கு திரும்பவும் அந்த ஹோமோன் சுரக்க வேண்டும் என்ற ஒரு தூண்டல் அந்த மூளையினுடைய ஹைப்போதலம்ஸினூடாக முழு உடம்புக்கும் கடத்தப்படும். அப்போ தான் அவனுக்கு அது தேவைப்படும். அது தேவைப்படும் போது உடம்பெல்லாம் வலிக்கும், மனசெல்லாம் துடிக்கும். ஏதாவது பண்ணி ஆகணும், இதை வாங்கி ஆகணும், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என்ன வேணுமென்றாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அவர் ஆளாகிறார். அதனால தான் இவங்க திரும்ப போய் அங்கே வாங்குறாங்க. இப்படி பழக்கத்தை உருவாக்கி பழக்கி அவர்களை பாவனையாளர்களாக மாற்றி பிறகு வியாபாரம் செய்து ஒரு சாரார் தங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு அநியாயம்! அடுத்தவர்களுடைய சாவிலும் அழிவிலும் மரணத்திலும் கண்ணீரிலும் நாம் சுகம் அனுபவிப்பது என்பது எவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான ஒரு விடயம், எவ்வளோ பெரிய ஒரு அநியாயத்தை இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் இந்த பாவனை உணவாக பாதிக்கப்படுற இந்த மக்களிடத்தில் இன்னும் சில விளைவுகள் ஏற்பட தொடங்குது. இந்த போதைப்பொருள் பாவனையாளர்களிடம் ஏற்படக்கூடிய விளைவுகள் மாற்றங்களை எல்லாம் கேட்டால் அதிசயித்து போய்த்துடும். நம்ம அவ்வளோ பெரிய விஷயங்கள் அங்கே நடக்கும். பொதுவாக இந்த கஞ்சா அமீன் போன்ற பாவனையிலையும் ஏனைய கிறிஸ்டல் மெத் போன்ற பிறகு வந்த தயாரிக்கப்பட்ட அந்த கெமிக்கல் சேஞ்சால் உருவாக்கப்பட்ட போதைப் பொருள்களுக்கும் இடையில் சின்ன சின்ன வித்தியாசங்களில் மனிதர்களிடத்தில் பாதிப்புகள் அதிகமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த போதைப்பொருள் பாவனையால் இந்த பாவனையாளர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், முதல்ல தன்னம்பிக்கையை இழக்கிறாங்க. அந்த தேவைக்கு என்ன வேணுமென்றாலும் பண்ணலாம் என்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. தன்னுடைய மனைவி மக்களுக்காக, பிள்ளைகளுக்காக, தாய் தகப்பனுக்காக, குடும்பத்துக்காக, நாளைக்காக எதை செய்ய வேண்டும் என்ற எந்த ஒரு உணர்வும் அவர்கள்ட்ட இருக்காது. இன்னும் சொல்ல போனால், ஒரு பெத்த தாயினுடைய உயிர் போகக்கூடிய ஒரு கடைசி கட்டம், ஒரு ஆப்ரேஷன் பண்ணியாக வேண்டும், இல்லாட்டி அவங்க செத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்காக சேகரிக்கப்பட்ட பணத்தை கொண்டு போய் தூள் அடித்தவன் இருக்கிறான். இதை எடுத்தால் உமாவுக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியாது, அவங்க மூத்தா பேத்துருவாங்களே என்கிற அந்த உணர்வெல்லாம் அவனுக்கு இருக்காது, பாவிச்சு தான் ஆகணும். குடும்பத்தை பற்றி அக்கறை இருக்காது. இந்த போதைப்பொருள் பாவனையாளர்கள் அந்த போதைப் பொருளை நேசிப்பார்கள். நேசம் எப்படி வைப்பார்கள் என்றால், அந்த நேசத்தை போன்று நேசம் எதிலையுமே வைக்க மாட்டாங்க. மனைவி, மக்கள், தாய், தகப்பன், ஊர், மதம், மார்க்கம் எதையுமே அப்படி நேசிக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் மேலே அந்த போதைப் பொருளை நேசிக்கிறாங்க. அதுதான் அந்த மனிதனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாகுது. அந்த போதைப் பொருள் பாவனையாளர் அந்த போதைப் பொருளை கடுமையாக நேசிப்பதனால்தான் அந்த போதைப் பொருளுக்காக என்ன வேணுமென்றாலும் செய்ய தயாராகலாம். எத்தனையோ சம்பவங்கள் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த போதை பாவனை ஒரு மனிதனை தூண்டிவிடுது. நம்முடைய ஊர்லையும் பாவிப்பதற்கு அந்த போதைப் பொருள் கிடைக்கவில்லை என்கிற ஒரு காரணத்தினால்
தேடி தேடி பார்த்து அவருக்கு கிடைக்கவில்லை என்ற ஒரு காரணத்தினால் இது இல்லாத ஒரு வாழ்க்கையா தூக்குல தொங்கின சரித்திரமும் நம்முடைய ஊரில் 2-3 நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் நம்முடைய நாட்டில், நம்முடைய ஊரில் அக்கரைப்பத்திலே கிட்டத்தட்ட 3 பேர் நம்முடைய அக்கரைப்பற்றில் தூக்கில் தொங்கியிருக்கின்றார்கள். போதை கிடைக்கவில்லை, அது வாங்க காசு கிடைக்கவில்லை என்கிற ஒரு காரணம், தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கின்றார்கள். மட்டக்களப்பு டிஸ்ட்ரிக்டில் போதைப் பொருள் பாவிக்கிறதுக்கு காசு தர மறுத்ததனால் பெத்த தாயையும் தங்கையையும் கொலை செய்தது பதிவாகி இருக்கிறது. கிழக்கு மாகாணத்துக்குள்ளேயே போதைப் பொருள் பாவனைக்கு காசு தேவைப்பட்டதனால் தன்னுடைய வாழ்க்கை துணையை வைத்து வியாபாரம் செய்ய துணிந்த சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது. விபச்சாரம். இப்படி இந்த போதைக்காக கொலைகளும் செய்வார்கள். அவ்வளவு பெரிய கொடுமைகளையும் செய்ய தயாராகிறார்கள். அவ்வளவுக்கு அதை அதை பாவித்தால் அதுக்கு பின்னாலே போகிறார்கள். ஆக இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு தன்னுடைய குடும்பத்தை பற்றிய அக்கறை, தன்னை பற்றிய அக்கறை, தன் உடல்நிலை பற்றிய அக்கறை எல்லாம் அவர்களுக்கு இல்லாமல் போய்விடுகிறது. இந்த பாவனையாளர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்களுக்கு காலப்போக்கிலே மொத்தமாக ஆண்மை எல்லாம் இல்லாமல் போயிடும். ஆண்மை இல்லாமல் போயிடும். ஆண்மை இல்லாமல் போனால் அடுத்தது அந்த சமுதாயத்தில் பாவம் அதிகரிக்கும் சகோதரர்களே. ஆளுமை இல்லாமல் போகும், ஆண்மை இல்லாமல் போகும். அதனால் வேறு வேறு பாதிப்புகள் இந்த சமுதாயத்திலே உருவாகும். இந்த பாவனையாளர்களால் இந்த சமுதாயத்தில் இன்னும் சில அநியாயங்கள் நடக்க தொடங்கும். என்றால் இதை பாவிச்சுத்தான் ஆக வேண்டும், அதுக்கு காசு வேணும், அந்த காசுக்காக அவர்கள் திருடச் தொடங்குவார்கள். நான் கேள்விப்படுறோமே, நம்முடைய ஊரில் ஆங்காங்கே திருட்டு சம்பவங்கள். வீட்டுக்குள்ளே நகை களவு போகுது, அவங்க போய் போலீஸில் எண்டு வச்சா போலீஸ் வந்து செக் பண்ணுறான், எல்லாம் இருக்குது, ஒரு மாலை மட்டும் போயிருக்கு. அப்போ அவன் சொல்ல இது வீட்டுக்கள்ளம் தானே, கல்லண்டு வந்தால் பொட்டியோட தூக்கணுமே, கள்ளனண்டு வந்தால் பொட்டியோட தூக்கணும். அவனு தான் அவ்வளவுக்கு இல்லை, அந்த நகைக்குள்ளே ஒரு மாலையை மட்டும் ஏன் எடுக்கிறான்டா, அவன் மாலை ஒன்று தான் தேவை அவனுக்கு. இப்போதைக்கு அவனுக்கு ஒரு 10,000 ரூபா தான் தேவை, அதுக்கு தான் அது. அப்போ உள்வீட்டு திருடர்கள் அதிகமாகறாங்க. சாட்சியில வீட்டில், உம்மம்மா வீட்டில், உம்மா கிட்ட, வாப்பா கிட்ட, சாச்சா கிட்ட, வீட்டுக்குள்ள சொந்த மனைவியிட நகையை அவன் திருடுறான். ஏன்னா பாவிச்சுதான் ஆகணும், அவனுக்கு வேற வழி இல்லை. அப்போ இந்த திருட்டு சம்பவங்கள் எல்லாம் அதிகமாகுது. அதாவது ஒரு அற்பமான திருட்டுக்கள்லாம் நடக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு கோழி வளர்த்து கோழியை திருடிட்டு போகிறது, அன்னத்தை திருடிட்டு போகிறது, முட்டையை களவெடுக்கிறது, வீட்டில் கொலை போட்டிருந்த வாழைக்கொலையை காணலை, இப்படியெல்லாம் இந்த திருட்டுக்கள் அதிகமாகிட்டு இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். கேஸ் சிலிண்டர் போகுது, கேஸ் அடுப்பு போகுது, கேட்டின் போகுது, கதிரை சட்டை காணலை. இப்படி இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருள்களை எல்லாம் கொண்டு போய் விற்கிறான். யாரு? அந்த குடும்பத்தை சார்ந்தவன் தான். இவங்க தான் என்ன செய்கிறாங்க? திருட்டில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ சில வீடுகளை சில திருடுகள் நடக்கும். அதை இன்வெஸ்டிகேஷன் நடத்தும் போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆசாமி மாட்டிக்கிறான், சின்ன பையன் மாட்டிக்கிறான், சின்ன ஒரு ஆள் மாட்டிக்குது, ஸ்கூல் பையன். எதுக்குடா இதை செஞ்சோன்னா பழகிட்டேன், அது வாங்கணும், தேவைப்படுது அப்படின்னு என்ன செய்கிறான், சொல்லி காட்டுறான். அப்போ இப்படி இந்த சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. மாணவர்கள்ட்ட இது நடக்குது. அதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். நேற்று என்னுடைய கவுன்சிலிங் சென்டருக்கு ஒரு மாணவனை கூட்டிகிட்டு வராங்க. எந்த நேரம் தூங்குறான், டயர்டாக இருக்கான், எந்த நேரம் அப்படியே தூங்கிக்கிட்டே இருக்கான், மாதிரியாக இருக்கான், முகத்தை பார்க்க முடியலை, ஏதோ சம்திங் ராங்காக தெரியுது அப்படின்ட்டு தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ அந்த மாணவனை தனியாக வச்சு பேசிக்கிட்டு போகும்போது, ஏன் இப்படி இருக்கிற, உனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு போகும்போது, அவர் ஒரு பெரிய ஒரு போதைப் பொருளுக்கு எடிக்ட் ஆகிருக்கிறார். எப்படி எடிக்ட் ஆகிருக்கிறார் தெரியுமா? இது தெரிஞ்சுக்கோங்க, இந்த பேரண்ட்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். இந்த 15 வயசுக்கு மேற்பட்ட பிள்ளைகள், 15 வயசை தாண்டும் போது இந்த பிள்ளைகளுக்கு மோட்டார் பைக்கில் ஓடணுமேங்கிற ஒரு ஒரு டிஸார்டர் வந்துடும், மென்டல் டிஸார்டர் வந்துடும். அவங்களுக்கு அந்த ஆசை வந்துடும், மோட்டார் பைக்கில் ஓடணும், பைத்தியம்.
இன்னைக்கு பார்க்கலாம் ஒரு 15-16 வயசு பிள்ளைகள்லாம் லைசன் இல்லாத அந்த வயசு முகத்தை பார்த்தாலே தெரியும். பைக்கில் ஓடி தெரியுவாங்க. ஒரு பைக்கில் 3 பேர் 2 பேர் ஓடுறது. தாய் தகப்பனை கொண்டு போய் ரொம்ப கஷ்டப்படுத்துறது. பைக்கு வேண்டித்தான். அந்த வயசு அப்படி. அதில் எவ்வளவு ஆக்சிடென்ட்டு. பைக்கில் புள்ள கேட்குது என்று அழுகுதுன்னு சொல்லி வேண்டி கொடுத்து கூட்டி அழுக்கிட்டு வரோம். நாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த பக்குவமும் வயசும் வந்து அரசாங்கம் 18 வயசை வச்சிருக்குது டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துக்கிட்டு வாகனத்தை ஓடுறதுக்கு. நாம் அதுக்கு முன்னையே பிள்ளைகளுக்கு சைக்கிள் வண்டி கொடுக்குறோம். அந்த வயசு அப்படி சைக்கிள் ஆசைப்படுது. இவர் எப்படி இந்த போதைப் பொருளுக்கு ஆளாகிறார் அப்படின்னு சொன்னால், இவர்கிட்ட வாப்பா கிட்ட பைக்கில் இருக்கு, இவர் பைக்கில் ஓடுறது. அப்போ அந்த ஊரில், நம்ம பகுதியில் ஒரு ஊர் தான், அந்த ஊரில் உள்ள வியாபாரிகள் இந்த பையனை பயன்படுத்துகிறாங்க. அவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஆன்லைனில் வேண்டவன்னு தெரியாது, யார் தாரா தெரியாது. அவங்க அக்கௌண்ட் நம்பர் ஒன்று போடுவாங்க, அல்லது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஃபோனில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு பிறகு திரும்ப ஒரு அரை மணி நேரத்தில் உங்களுக்கு எப்படி சாமான் பெறுமன்றதை மெசேஜ் தருவாங்கிறாங்க. மெசேஜை கொடுக்குறாங்க. இன்ன நம்பர் பைக்கில் ஒரு பையன் ஓடிட்டு வருவான். அந்த பைக்கில் நீங்கள் நிப்பாட்டினா உங்கள்கிட்ட ஒரு பார்சல் தருவான். இப்போ இவருக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த பைக்கில் வச்சுக்கிட்டு இருக்கான் அவன், பாப்பட பைக்கில் எடுத்துக்கிடுவான். அவருக்கு இதை கொடுத்து பழக்கிறாங்க. பழக்கி இவருக்கு எடிட் ஆக்குறாங்க. எடிட் ஆனால் இவருக்கு இது திரும்ப தேவை. அப்போ நீ பைக்கில் எடுத்துக்குவா, ஒரு பார்சல் கொடுக்கணும், கொடுத்தா சரி, உனக்கு ஒரு தடவை பாவிக்க தருவோம். இப்படி அவன் என்ன செய்கிறான், எடிட் ஆகுறான். அப்போ இது சம்பந்தமாக நாம் தொடர்ந்து விசாரிக்கும் போது இன்னும் சில விஷயங்கள் வழங்குது. இந்த பைக்கில் ஓரத்துக்கு ஆசைப்பட்ட பொடியுமாருக்கு வாப்பா சைக்கிள் கொடுக்க மாட்டாங்கல்ல, அந்த ஏரியாவில் உள்ள நானாமார் பைக்கில் கொடுப்பாங்க. என்னடா பைக்கில் ஓடணுமா, ஆசையா ஏறா அப்படின்னு ஒரு சைக்கிள் பழக்குவார் ஒரு நானா. அதுக்கு தான் அந்த வயசுக்கு முற்ற நட்பு உறவுக்கு ஆகாதுன்னு பழையவங்க சொல்லுவாங்க. நல்ல நானா இந்த பையனுக்கு, எனக்கு பைக்கில் பழக்கினேன், உமா கிட்டையெல்லாம் புகழ்ந்து செல்வார். உமா அந்த நானா நல்லம் நாம் நினச்சிக்க நானா பைக்கில் பழக்கிறாரு. பைக்கில் பழக்கி அவன் இறங்கிட்டு இந்த பைக்கில் அப்படியே ரவுண்ட் அடிச்சுக்கு வாண்டு விடுவான். அந்த ரவுண்டில் சாமான் பைத்துரும், போக வேண்டியவன் எடுத்துருவான். எப்படிடா போகுதுண்டா, ஒரு பாவனையாளர் அவன் சொல்கிறான், உனக்கு எப்படிடா சாமான் கிடையாது, இல்லை காசு போட்டோன்னு அவங்க சொல்லுவாங்க, இன்னும் நம்பர் பைக் கொண்டு வரும், பீச் ரோட்டால் வரும், அதில் நம்பர் பிளேட்டில் ஒட்டியிருக்க மாட்டேங்குது. பைக்கில் ஓட்டி போகிற பையனுக்கு தெரியாது. ஏன் இதை இன்னொருத்தர் மூலமாக செய்யறான்னா, மாட்டிக்கிட்டு அவர் தான் உள்ளுக்கு போகிறது. இதனால நம்முடைய பிள்ளைகள் பம்பா மாட்டிக்குது. எவனோ ஒருத்தன் வியாபாரம் பண்ண போய் அவன் தப்புறதுக்கு வழி வைக்கிறான். அவன் வியாபாரம் பண்றதுக்கு ஒரு மாணவனை பழக்கி விடுறான். அந்த பழைய மாணவன் படிப்பை தொலைச்சி விடுறான். இப்படி எவ்வளவு பெரிய பாதிப்பு இந்த சமுதாயத்தில் ஏற்பட்டு இருக்குது. அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை நாம புரிஞ்சு கொள்ளணும். யாரோட பழகிறான்னு பார்த்து பழகணும். நம்ம அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி ஃபல்யன்துர் மன் யுகாலிலுஹு. ஒரு மனிதன் யாரோடு நெருங்கி பழகிறானோ அவனுடைய கொள்கைக்குள் மாட்டுப்படுவான். எனவே யாரோடு பழகிறான் என்று பார்த்து பழகட்டுங்கிறான். நம்ம யாரோட பழகிறோம், நம்ம கவனிக்கணும். நம்முடைய பிள்ளைகள் எங்க போகுது, யாரோட போறான், ஏன் லேட் ஆகுறான் பார்க்கணும். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மசூலின் அன் ரஅய்யத்திஹி. நீங்க ஒவ்வொருவரும் கண்காணிப்பாளர்கள், உங்கள் கண்காணிப்பு பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நம்முடைய கண்காணிப்பது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால இந்த பாவனையாளர்களால் இந்த சமுதாயத்தில் திருட்டு சம்பவம், கொள்ளை சம்பவம் நடக்குது. ஏன் பெரிய மட்டத்தில் இந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்த இந்த யூடியூபர்கள் எல்லாம் சில சம்பவங்களை என்ன செய்வாங்க, போடுவாங்க. சில படுகொலைகள் அண்மையில் கொழும்பில் ஒரு சலூன் கடையில் உழுவட்டு அப்படியே ஓப்பன் ஃபயரிங் நடத்தி ஒரு ஒரு முஸ்லீம் பையன் அந்த இடத்துலையே மரணிச்சிட்டான். விசாரித்து பார்த்தா சுட்டவன் யார், 2 லட்ச ரூபா கண்ட்ராக்ட், அட்வான்ஸ் 1 லட்சம் தான், இன்னொரு 1 லட்ச ரூபா இன்னும் கொடுக்கல. ஒரு ஆளை கொல்ல சொல்லிங்க, 2 லட்சம் ரூபாய்க்கு ஒருத்தனை கொல்றதுக்கு அவனுக்கு என்ன தேவைன்னா அவன் தூள்பாவனையாளர், அவ்வளோதான். அப்போ வேறு ஒரு பகை, அந்த பகையை தீர்த்து கொள்றதுக்கு இந்த பாவனையாளர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள்.
ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஆளை கொலை பண்றான், 1 லட்சம் 2 லட்சத்துக்கு ஆக்களை கொலை பண்றான். என்னன்னா அந்த பாதிக்கணும், அது என்ன வேணுமென்றாலும் செய்ய தயார். அந்த ஒரு சூழ்நிலை இந்த சமுதாயத்தில் உருவாகும். எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு, எவ்வளவு பெரிய ஒரு இழப்பு, ஒரு மனித உயிரின் மதிப்பு எவ்வளவு போயிருக்குன்னு பாத்தீங்களா? இதை யாரெல்லாம் பயன்படுத்துறாங்கன்னு பாத்தீங்களா? எவனோ ஒருத்தன் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறான், இன்னொருத்தன் செத்துக்கிட்டு இருக்கிறான். எத்தனை பெண்கள் விதவைகளாக. ஒரு குடும்ப தலைவன் போதைக்கு அடிமை ஆயிட்டான்டா, அவன் பிள்ளைகளுக்கு பார்க்க மாட்டான், மனைவியை பார்க்க மாட்டான், அந்த வீட்டுக்காக உழைக்க மாட்டான், இருக்கிறதையெல்லாம் அழிச்சுக்கிட்டு இருப்பான். வீட்டு தலைவன் போதைப் பொருளுக்கு பாவனைக்கு ஆளாயிட்டான்னு சொன்னா ஒரே வழிதான், டிவோர்ஸ் பண்ண வேண்டியது. இருந்தா இருக்கிறதெல்லாம் அழிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். சில பெண்கள் என்ன செய்யறாங்க, போதை பாவனை உள்ள பையனை லவ் பண்ணிக்குவாங்க. பெற்றோர்கள் சொல்லுவாங்க, அவன் பாவனையாளர்மா தேவையில்லைன்னு. அவன் திருந்துவான்கிட்ட சத்தியம் பண்ணிக்கான், அவன் பெரிய மகான் தானே, சத்தியம் பண்ணிக்கணும், திருந்துவானான். வாக்கு நிறைவேற்றுறவன் தானே, ஒன்னையும் கொண்டு விற்பான். இது புரியாம போகுது இந்த பிள்ளைகளுக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அவருடைய சாட்சாவை திருத்தி ஹிதாயத்து கொடுக்க முடியலை என்றால் நம்மெல்லாம் யாரு, எப்படி இதெல்லாம் செய்யறது? அப்ப அந்த போதைப் பொருள் பாவனையாளராக இருந்தால் ஒன்று அவரை டிவோர்ஸ் பண்ணணும், இருக்கிற சொத்தெல்லாம் அழிஞ்சு. அவர் குடும்ப தலைவன் போதைப் பொருள் பாவனையாளரானால் அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருமே பட்டினி கிடந்து சாக வேண்டியது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாத்தையும் அழிச்சிருவான். எல்லாமே பேய்த்துருங்க, அவ்வளவு மோசமா நடக்கும். எந்த அளவுக்குன்னு சொன்னால் வீட்டில் உள்ள பாத்ரூம்ல உள்ள கொமட்டை கொண்டு போய் வித்து தூள் அடிச்சிருக்கிறான். ஆச்சரியமா போகுது. பெற்றோர்கள், அந்த ஸ்கூல் பையன், அவன் பாத்ரூம் போறதுக்கு வாப்பா போயிருக்கிறாரு, கொமட்டை காணல. நமக்கு நகைச்சுவையா தெரியலாம், இது எவ்வளவு வேதனைக்குரிய விஷயம் தெரியுமா? இது வாப்பா சொல்லும் போது பக்கத்துல இருந்து அழுதுகிட்டு அவர் மனைவி என்ன சொல்றா தெரியுமா? வீட்டுல ஒரு கேட்டின் கூட கிடையாதுங்க, கொண்டு வித்துட்டான். கேஸ் அடுப்பு இல்ல, கேஸ் சிலிண்டர் இல்ல, குறபேக்கு அரிசி பேக்க வித்துட்டான், தேங்காய் போத்தல வைக்க வழி இல்ல. இதெல்லாம் வேண்டிக்கிட்டு மருந்தை கொடுக்கறதுக்கு ஒரு நாய் இருக்குது என்று அவ அழுகுறா. என்ன ஆச்சரியம் என்றா, அவன் திருடுறான், அதை கொண்டு வேண்டி எடுத்துட்டு தூள் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்குது அந்த ஊர்ல. அந்த ஊரை நம்ம பகுதியை தான் சொல்றேன் நான். அவ்வளவு ஒரு மோசமான ஒரு கீழ்த்தரமான ஒரு பழக்கம் தான் இந்த போதைப் பொருள் பழக்கம். ஒரு மனுஷனை அப்படியே பைத்தியகாரத்தனமாக மாற்றி விடக்கூடியது. அப்ப இது ஒரு பக்கம், அந்த குடும்பமே உருப்படாம போகுது, பிள்ளைகள் அவமானப்படுது. அது மட்டும் இல்லை, அந்த பாதிப்புக்கு உள்ளாகிறவர் மனநிலை பாதிக்கப்படுறார். அவர் சிவியர் ஃபார்ம் ஆஃப் மென்டல் இல்னஸுக்கு ஆளாகிறார், மனநிலை பாதிக்கப்படுது, அவருக்கு ஹலுசினேஷன் உருவாகும். காதில் ஒரு ஆள் கதைக்க தொடங்கும், காதில் ஒரு ஆள் கதைக்கும், முன்னுக்கு ஒரு உருவம் தெரியும், பின்னால யாரோ நிற்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று, அவருக்கு கிரோண்டியஸ் டெலூஷன் என்கிற ஒரு மனநோய் ஏற்படும். கிரோண்டியஸ் டெலூஷன் என்றால் அவர் ஒரு பெரிய ஒரு மகான் என்ற ஒரு எண்ணம் உருவாகும். நான் நபி, நான் மஹ்தி, நான் மலக்கு, இறை தொடர்புள்ளவன், நான் ஒரு பெரிய மகான் அப்படி என்று பேசத் தொடங்குவார். ஏன்னா அந்த பாவனையாளர்களுடைய அந்த சேஞ்சஸ் அப்படித்தான் இருக்கும். ஏன்னா அந்த டோபமைன் ஹோமோன் அதிகமாக சுரக்கும் போது அது வந்துடுது. எத்தனை மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் என்கிட்ட வந்துருக்கு தெரியுமா, மருந்தெடுக்க, கவுன்சிலிங் வந்திருக்குது. நான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம். அண்மையில் ஒருத்தர் விவாதிக்கிறார், அவர் மஹ்தி தானா? அப்போ நான் அரபில் காய்ச்சேன். மஹ்தி என்ற அரபில் பேசுவோம் மாட்டேன் இல்லையா, ஒன்லி இங்கிலீஷ் தான், பொஹியெல்லாம் இங்கிலீஷ் தான் இருக்கும். இன்னொரு பொம்பளை வந்தா, வெளிநாட்டில் படித்து போட்டு அங்கே போதைப் பொருளுக்கு ஆளாயிட்டு வந்தவன், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துல வைஃபா அவன். அப்போ இந்த கிரோண்டியஸ் டெலிஷன் எல்லாம் ஏற்படும், மனநிலை பாதிக்கப்படும், கண்ணுக்கு உருவம் தெரியும், இப்படி மென்டல் டிஸார்டர் இதனால ஏற்படும். இதுல பாதிப்புக்குள்ளாகி இதுக்கு முன்ன அந்த அவுலியாக்கள் யார் அப்படின்றத ஷேக் அன்சார் மௌலி அவங்க பேசினாங்க. பொதுவாக இந்த அவுலியாக்களை வச்சுக்கிட்டு நாங்கள் அவுலியா மகான்னு சொல்கிறாக்கள் ஒரு சிலர் கஞ்சா குடிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதனால தான் இந்த அவுலியாக்களை பேரே மஸ்தான் என்று வந்துச்சு. மஸ்தான் என்றா என்ன? மஸ்தில் இருக்கிறவன் தான் மஸ்தான். மஸ்தான் சாஹிபு ஒலியுல்லா அப்படின்றா என்ன? எந்த நேரம் கஞ்சாவில் இருக்கிற ஒலியுல்லா அப்படின்ற அர்த்தம். இந்த கஞ்சா பாவிக்கக்கூடியவர்களுக்கு இந்த கிரோண்டியஸ் டெலூஷன் ஏற்படும்.
அவங்களுக்கு ஒரு ஒஹி வாரதாக அவங்க ஃபீல் பண்ண தொடங்குவாங்க. ஏன்னா அந்த கஞ்சாவுடைய தன்மை அதான். அவங்களுக்கு திடீரென்று மேலேருந்து ஒஹி வரும். அவங்க மகானா பேசுவாங்க, தத்துவங்கள் பேசுவாங்க, ஞானங்கள் பேசுவாங்க. அதை நம்பிக்கிட்டு அவங்கள்ட்ட போய் கையை நீட்டி எங்களுக்கும் ஏதாவது இருக்குதான்னு பார்த்து சொல்லுங்க என்று சொல்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவனே மென்டலு, அந்த மென்டலுக்குள்ள போய் இவர் நிவாரணம் தருவார். இவர் எப்படி பெரிய மென்டல் இருப்பார். இப்படியான ஒரு சூழ்நிலை என்ன செய்யுது இந்த சமுதாயத்தில் உருவாகும். அப்போ இந்த போதை வஸ்து பாவனையாளர்களால் இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுது. அவர் மனநிலை பாதிக்கப்படுறாரு பாருங்க. அவ்வளவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை அவர்கிட்ட உருவாகுது. அப்போ இதை இந்த சமுதாயத்திலிருந்து அகற்றி எடுக்கணும். அடுத்தது பொருளாதார வீழ்ச்சி. நாம் கட்டி காக்கக்கூடிய நம்முடைய சொத்துக்கள் எல்லாம் வீணாகுது. எத்தனை பேர் சொத்துக்களை வித்திருக்கிறாங்க. காணியை விற்று, கடரூமை விற்று, வீட்டை விற்று, இந்த போதைப் பொருளால் எவ்வளவோ சொத்துக்கள் இழக்கப்படும். நடுத்தருவுக்கு கூட வந்துட்டாங்க. அப்படி பாவனையாளர்களால் பாதிப்புக்குள்ளாகி நிறைய குடும்பங்கள் நடுத்தருவுக்கு வருது. அப்போ இப்படி நடுத்தருவுக்கு வந்து இந்த சமுதாயம் பொருளாதாரத்தில் ஒரு பின்னடைவை ஏற்படுது. மாணவர்களிடம் இந்த பாவனை அதிகமாகும் போது எதிர்கால தலைவர்கள் இல்லாமல் போறாங்க. நமக்கு இவங்க படித்து இவங்க தான் இந்த சமுதாயத்தின் தூண்களாக வர வேண்டியவர்கள். இவர்கள் தானே பெரிய பெரிய பதவிகளில் வர வேண்டியவர்கள். அப்போ இந்த மாணவர்களில் அதிகமானவர்கள் போதை பாவனையாளர்களாக மாறும்போது ஒரு எதிர்கால சந்ததி முளையிலேயே கசக்கப்படுகிறது, கிள்ளப்படுகிறது. ஒரு சமுதாயத்தை அழிக்க வேண்டும் என்றால் அந்த சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் அழிய வேண்டும் என்பது ஒரு பொது தியரி. அந்த இளைஞர்கள் அழிவதென்றால் இந்த போதைப் பொருள் பாவனையால் என்பது இலகுவான ஒரு தியரி தான். எனவே இந்த போதைப் பொருள் பாவனையால் இவ்வளவு பெரிய பாதிப்பு நடக்குது. அப்போ எதிர்காலம் நமக்கு அப்படியே பூச்சியமாகுது, சூன்யமாகுது. நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு யார் வழிகாட்டி, எப்படி நம்ம வாழ்றது? இப்போ இவ்வளோ பெரிய ஆபத்து இதில் இருக்குதென்றால் எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு செயலை இஸ்லாமிய மார்க்கம் ஆரம்பத்திலே 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் முளையில் கிள்ளி இருக்கிறது. அதுதான் சூரத்துல் மாயிதாவினுடைய 90வது வசனம். ஈமான் கொண்டவர்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு, நிச்சயமாக இந்த போதை, சூது, நட்டி வைத்து சிலை வணங்குவது, அம்பறிந்து குறி சொல்வதெல்லாம் ஷைத்தானுடைய அருவர்க்கத்தக்க செயல், விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றானே. எப்போவோ அல்லாஹ் இதை தடுத்து நம்முடைய சமுதாயத்துக்கு ஒரு பாதுகாப்பையும் விழிப்புணர்ச்சியும் கொடுத்திருக்கிறான். ஆனால் இது தவறவிடப்பட்டது. இன்னைக்கு அதிகமான பாவனையாளாக இருக்குது. அரசாங்கமும் பல திட்டங்களை வகுத்து 2029ஆம் ஆண்டுக்குள் போதையற்ற ஒரு இலங்கையை உருவாக்குவோம் என்ற பல நடவடிக்கைகளை செய்து கொண்டு வருகின்றது. அண்மை காலமாக இது சம்பந்தப்பட்ட நிறைய ஏஜெண்டுகள் பிடிக்கப்பட்டு குறைந்திருக்கிறது. என்றாலும் இன்னும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். நம்முடைய ஒவ்வொருவருடைய ஒத்துழைப்பும் இந்த நாட்டுக்கு தேவை. இந்த போதை பாவனை இந்த சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவரும் அதற்காக செயல்பட வேண்டும். முதல் விஷயம், ஒவ்வொருவரும் தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். நாம நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். கண்ணுக்கு வச்சுக்கணும். ஏன் போறான், எங்க போறான், எதுக்கு போறான்ங்கிறதுல எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னைக்கு பிள்ளைகள் நம்மக்கிட்ட விளக்கம் சொல்லுது. இன்றைய காலகட்டம், இது பெரிய உலகம், இது விஞ்ஞான யுகம், அது அப்படி இப்படி என்று நம்முடைய பிள்ளைகள் விளக்கம் சொல்லும். ஹியூமன் ரைட்ஸு, சேவ் ஆஃப் த சைல்டு, இதெல்லாம் சொல்லுவான். அதெல்லாம் நீ என்ன வேணும்னாலும் செய்ய, என் கண்ணுக்கு முன்னுக்கு இருந்து படி, இந்த கூட்டாளி மாரோடையெல்லாம் போக வேணான்னு சொல்லுங்க என்றால் தவறுகள் தனியாக போய் நிற்கும்போது தான் நடக்குது. நம்மளோட இருக்கும்போது தவறு நடக்கிறது இல்லை. அப்போ பிள்ளைகள் நம்முடைய கண்ணுக்குள்ளே இருக்கணும். அது நடக்குதில்லை. ஏன் காரணம் என்றால் நம்முடைய எல்லாருக்கிட்டையும் ஆண்ட்ராய்ட் பெரிய ஃபோன் வந்திருக்குது. நம்ம ஒவ்வொருத்தரும் ஃபோனில் குனிஞ்சதில் நிமிராமல் பக்குவமாக நிற்கிறதுனால பிள்ளைகள் எங்கே போகுதுன்னு நமக்கு தெரியுதில்லை. அதனால் பெற்றோர்கள் அந்த ஃபோனை தூக்கி வச்சுட்டு பிள்ளைகளை கண்காணிக்கணும். பிள்ளைகளோடு கூடுதலான ரிலேஷன்ஷிப் இருக்கணும். பெற்றோர்கள் பிள்ளைகளோடு உறவாடணும். நம்மளோட பிள்ளை படிக்கக்கூடிய ஸ்கூலுக்கும் நமக்கும் ஒரு லிங்க், ஒரு தொடர்பு இருக்கணும். ஆசிரியரை சந்திக்கிறது, ஸ்கூல் போகிறது, கிளாஸ் போனால் பின்னால் போய் கிளாஸுக்கு வந்திருக்கிறானான்ற ஒரு தரம் செக் பண்ணி பார்க்கணும். பிள்ளைகளை கொப்பியை விரித்து என்ன எழுதியிருக்கிறான்னு பார்க்கணும். இப்படியெல்லாம் பிள்ளைகளை பார்த்து கண்காணித்தால் இதை கொஞ்சம் குறைக்கலாம் என்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை நான் ஞாபகப்படுத்துகிறேன். மன் ரஆ மின்குமுல் முன்கர ஃபல்யுகையிரு பியதி, பாவமான காரியத்தை உங்களில் யார் காண்கின்றாரோ அவர் கையால் அதை தடுக்கணும் அப்படிங்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம எல்லாம் ஒவ்வொருவரும் சிவில் பாதுகாப்பு தான்.
நம்ம யார் என்றாலும் பரவாயில்ல, நம்முடைய கண்ணால் ஒரு பாவத்தை கிடைக்குது என்றால் அதை தடுக்கிற வேலையை தான் அடுத்து செய்யணும். நமக்கு என்ன, யார் பெற்ற பிள்ளையோ இவன் இப்படி செஞ்சால் எனக்கு என்னன்னு போகக்கூடாது, தடுத்து நிறுத்தணும். ஏன்டா அப்படி பண்ணுறேன்னு கேட்கணும். யார் நீ, ஏன் இവിടத்தை நிற்கிற, எங்கே போயிட்டு வர, இந்த நேரத்தில் என்னடா வேலை அப்படின்னு நம்ம கேட்கணுமா இல்லையா? சிந்திக்கணும். அப்போ நம்ம கையால் ஒவ்வொருவரும் அந்த சமூக அக்கறை உள்ளவர்களாக மாற வேண்டும். நம்முடைய பிள்ளைகளையும் கவனிக்க வேண்டும். நம்முடைய பக்கத்து வீடு, நம்முடைய தெரு, நாம் தொழில் செய்கிற இடம், நாம் போகிற வர்ற இடம், இந்த இடத்துல ஏதாவது சம்திங் ராங், ஏதோ ஒரு அலாம் தெரியுதுன்னு அதை பார்க்கணும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க. அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது, இது சம்பந்தமாக நமக்கு தெளிவாக தெரியும். இந்த இடத்துல வியாபாரம் ஏதோ நடக்குது, ஆட்கள் வராங்க போகிறாங்க, ஏதோ ஒரு கொடுக்கல் வாங்கல் நடக்குது அப்படின்னு சொன்னால் அதை நம்முடைய பகுதியில் உள்ள அதிகாரிகளிடம் அறிவிப்பு செய்கிறதுக்கு நமக்கு தெரியும். நம்ம போலீஸையும் கால் பண்ணுறோம், திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணுங்க, சம்திங் ராங், ஏதோ சகசியமாக நடக்கிறாப்புல இருக்குது, சந்தேகமாக இருக்குதுன்னா உங்களுடைய பெயரும் உங்களுடைய உயிரும் பாதுகாக்கப்படும். உங்களுக்கு எந்த ஆபத்தும் இருக்காது. அவங்க அதுக்குரிய நடவடிக்கைகளை எடுப்பாங்க. கண்டிப்பாக அதை நாம் என்ன செய்யணும். ஏன்னா இது சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இதுபோக பாவிச்சிட்டாங்க பிள்ளைகள், அவங்கள என்ன செய்கிறது, எப்படி இதிலிருந்து வெளியில் கொண்டு வர்றது? ஒரே ஒரு விஷயம்தான். இந்த பாவிச்சு பழகினவங்க நிறுத்தப்பட்டுட்டாங்கண்டா. நான் சொன்னேன், எனக்கிட்ட நேற்று ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்தாங்க, எந்த நேரமும் தூங்குறான், முகெல்லாம் ஒரு மாதிரி அடிக்கன்னு சொன்னாங்களே. அவனுக்கு ஏன் எந்த நேரம் தூக்கம் பெறணும், அவன் பிறகு ஒரு கிழமையாக பாவிக்கல, அதனால தான் தூக்கம் பெறுது. அதாவது எடிக்ட் ஆனவன் பாவிச்சா ஒன்றும் விளங்காது. அவனுக்கு பொருள் கிடைக்கலாட்டி அவனுக்கு உடம்பெல்லாம் வலி, தூக்கம் பெறும். இது ஒரு சாரார். அது ஒரு சில போதைப் பொருளின் தன்மை. இன்னும் சில போதைப் பொருள் பாவிச்சா தான் எந்த நேரமும் தூங்குவான். அது சொல்ல முடியாது. ஆளுக்கால் வித்தியாசமா அந்த போதைப் பொருளுக்கு ஏற்ப மாதிரி ஆட்களுக்கு அந்த சிம்டம்ஸ் வித்தியாசப்படும். அப்போ நம்ம இதை பாவிக்காமல் அவங்கள தடுத்து வைக்கிறது ரீஹபிலிட்டேஷன் சென்டர்னு சொல்கிறாங்கல்ல. இந்த பாவனையாளர்களை கொண்டு போய் அடைச்சி வைக்கிற இடம் புனர்வாழ்வு நிலையம். போதைப் பொருள் பாவனையாளர்களுக்கு புனர்வாழ்வு நிலையம் மட்டக்களப்பில் இருக்குது. நம்முடைய பகுதிகளில் அது பிரைவேட் இருக்குது. மட்டக்களப்பில் ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே சார்ஜ் பண்ணுறாங்க. அவங்கள அடைச்சி வைக்கிற என்ன செய்கிறாங்க அவங்கன்னா ஒன்றுமில்லை, அடைச்சி வைக்கிற அவ்வளோதான். ஏன்னா அந்த அவங்களுக்கு வெளியிலேருந்து மருந்து வராது, அவங்க வெளியில் போய் மருந்து எடுக்க மாட்டாங்க, அடைச்சி வச்சுக்காங்க. ஸ்கூல் மாதிரி வெளியில் போ கண்காணிச்சிட்டுப்பாங்க. ஃபெஸ்ட்டுக்கு ஒரு கிழமை கத்துவாங்க, கூவம்பாங்க, உடைக்க பார்ப்பாங்க. அந்த ஒரு கிழமை கம்பி கூட்டில் போட்டுருவாங்க. டைமுக்கு சாப்பாடு எடுப்பாங்க, தின்ன மாட்டாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுவா திம்பார் அவர். அவரை அடைச்சி வச்சவொன்னா அது கிடைக்காம போகும். அது கிடைக்காம போன தேவைப்பட்டு துடிப்பார். துடிச்சு ஏழாமாய் அமைதியாகி திரும்ப பாவனை இல்லாமல் உடல் மெல்ல மெல்ல பழகத் தொடங்கி இப்படியே ஒரு 3 மாதம் ஒருத்தரை வச்சுக்கிட்டு இருந்தால் அதுதான் ரீஹபிலிட்டேஷன் சென்டர். அப்போ பாவிக்கிற ஆளை திருத்தணுமாக இருந்தால் ரீஹபிலிட்டேஷன் சென்டரில் போடணும், அல்லது ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சுக்கணும், நம்முடைய கண்காணிப்பில் இருக்கணும். அவன் எப்படி தந்திரமாக தப்பிக்கலாமோ அப்படி தந்திரமாக தப்பிச்சு எல்லாம் விட்டுட்டு பள்ளிக்கு போகிறோம் தொலைப்போகிறோன்னு என்ன விடுங்கணும், நாமளும் நம்பி நனைஞ்சு விட்டுருவோம், நேராக போய் வண்டி குடிச்சிடுவான். விட்டுறக்கூடாது, ரொம்ப கவனிப்பாக இருக்கணும். இதுதான் நம்ம அடுத்து பாவிச்சவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இதில் அவங்கள கூட்டிக் கொண்டு போய் நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு போய் இன்னது பாவிச்சது, இவ்வளவு பாவிச்சது, இத்தனை நாளுக்கு கொண்டா பாவிச்சது, இவர் உடம்புல இவ்வளவு சிம்டம்ஸ் இருக்குன்னு அவர் சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி டாக்டர் அவங்களுக்கு ஒரு கைடு கொடுப்பார். சில மாத்திரைகள் கொடுப்பார். கொடுத்து அவங்களோட டாக்டரை மேற்பார்வையில் இருக்கும்போது இதிலிருந்து விடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதையும் நாம் என்ன செய்யலாம், செஞ்சிடலாம். இது எல்லாத்துக்கும் மேலே இந்த போதைப் பொருள் பாவனையிலிருந்து வெளியில் வர்றதுக்கு நாங்கள் ஒரு விட்ட தவறு என்னன்னு சொன்னால், நம்ம தொட்ட குறை என்னன்னு சொன்னால், நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை கொடுக்கல. அது மட்டும்தாங்க. நம்ம இங்கிலீஷ் படிக்கணும், விஞ்ஞானம் படிக்கணும்னு நினைச்சோம், வெளிநாட்டுக்கு அனுப்பணும்னு நினைச்சோம், மொடனாக இருக்கணும்னு பார்த்தோம். ஆனால் நம்ம மார்க்கத்தை கொடுக்கல. எவன் உள்ளத்தில் இறையச்சம் இருக்கிறதோ பள்ளிவாசலுக்கு போகிறான், தொழுகிறான், அல்லாட அச்சம் இருக்கிறது, ஹதீஸுகளை கேட்குறான், பயானம் கேட்குறான் என்றால் அவனை இன்னொருத்தன் தப்பான ஒரு விஷயத்துக்கு அழைத்தால், ஒரு பாவனைக்கு தூண்டி விட்டால் அவன் அதிலிருந்து விரண்டு ஓடக்கூடியவனாக இருப்பான். இறையச்சம் தான் ஒருத்தனை பாதுகாக்கும். அதனால தான் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கும் போதே இறையச்சத்தோடு வளர்க்க வேண்டும். ஒரு பயான் நிகழ்ச்சி நடக்குது என்றால் கண்டிப்பாக நம்முடைய பிள்ளைகளை அனுப்ப வேண்டும்.
நம்முடைய பகுதிகளில் உள்ள பள்ளி வாசல்களில் மாணவ நிகழ்ச்சி நடக்கும், தர்பியா நிகழ்ச்சி நடக்கும், தப்சீர் கிளாஸ் நடக்கும். பிள்ளைகளை தவறாமல் அங்கே அனுப்புங்க. மறுமையின் பிரயோசனம் அங்கே தான் இருக்குது. இந்த உலகத்தில் நம்ம மெத்த படித்து மேதாவியானாலும் அது கபூரில் கேள்வி கணக்கு அது ஏற்றுக்கொள்ளப்படுறதில்லை. எந்த கபூரில் டிகிரி முடிச்சியா, டிப்ளமா முடிச்சியா, பிஹெச்டி முடிச்சியான்னு கேட்குறான். சிந்திச்சு பாருங்க, எங்கேயுமே அப்படி கேட்கறது இல்லை. ஆனால் அவ்வளவுமா யுசலில் அபுதியோமல் கயாமா அனி சலா, நாளை மறுமையில் ஒரு மனிதன் முதல் விசாரிக்கப்படுற தொழுகையை பற்றி என்றால் அந்த தொழுகையை பற்றி விசாரிக்கப்படும், மார்க்கத்தை பற்றி விசாரிக்கப்படும். நீ என்ன டிகிரி முடிச்சுங்கிறது இல்லை, உன்னுடைய ஈமானின் கொள்கை அளவு என்ன, ஈமான் எவ்வளவு இருக்கிறது, அதுதான் நம்மிடத்திலே விசாரிக்கப்படும். எனவே அந்த மறுமைக்காக நம்முடைய பிள்ளைகளை தயார் செய்து இறையச்சம் உள்ளவர்களாக வளர்க்கும் போது அந்த பிள்ளைகள் இதிலிருந்து தப்புவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த பழக்கம் பெண்கள்கிட்டையும் வந்திருக்கு, சமுதாயத்திட்ட வந்திருக்கு. அதிலிருந்து நம்முடைய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும். இந்த போதை ஒழிப்பு நம்முடைய சமுதாயத்தில் கண்டிப்பாக நிகழ வேண்டும். இனி வரும் காலங்களில் முஸ்லிம் சமுதாயம் என்றால் போதை பாவனையாளர்கள் அல்ல என்கிற ஒரு வாசகம் பெற வேண்டும். ஏனென்றால் ஏற்கனவே அது இருந்தது. முஸ்லீம்னா பாவிக்க மாட்டான். முஸ்லீம் ஏரியாவில் பார் இல்லை, இப்பயும் முஸ்லீம் ஏரியாவில் பார் இல்லை, ஆனால் ஃப்ரிட்ஜ் இருக்குது. அவ்வளவுக்கு பாவனை நடக்குது. எனவே இந்த போதைப் பொருள் பாவனையிலிருந்து நம்முடைய சமுதாயத்தை மீட்டெடுக்கிறதுக்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய இந்த யுக்திகளை நாம் கையாள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.